வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா, இன்னைக்கு டே லோல இருந்து ஒரு ரெக்கவர் குடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 86 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் தான் நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ, நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கு. ஸோ, இன்னைக்கு லார்ஜ் கேப் பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்ல பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கி. அதனால பெரிய ஒரு ரெக்கவர் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில ஏற்படல. ஸோ, இன்னைக்கு எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ, எஃப்ஐஐஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 3600 கோடிக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வித்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 2600 கோடி நம்ம மார்க்கெட்ல நெட்டா பார்த்தீங்கன்னா, பணத்த உள்ள போட்டிருக்காங்க. ஸோ, டிஐஎஸோட முயற்சி மேபி நம்ம மார்க்கெட்ட கொஞ்சம் உயர்த்தியிருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, அடுத்து இன்னைக்கு டே அப்டேட் நம்ம பார்ப்போம். அதில நம்ம முதலாவதா பார்க்க போறது, ஸோ ஐடி கம்பெனிஸ் பற்றியான அப்டேட். இப்ப என்ன பிரச்சனை? ஸோ, இந்த ஓப்பன்ஏஐ அண்ட் ஆந்த்ரோபிக் இது 2 இருக்கிற வரைக்கி, அதாவது இவங்க இன்னும் எவ்வளோ டைம்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நமக்கு உறுதியா வந்து தெரியல. பட் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கி ஐடி கம்பெனிஸ் வந்து ஏறாது அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து நம்புறேன். ஸோ, அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேபி ஏற்படலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ, ஃபண்டிங் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாட்டா வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த 2 கம்பெனிஸையும் பொறுத்தவரைக்கி. ஸோ, ஆந்த்ரோபிக் அண்ட் பிளாக்ஸ்டோன் அதுக்கப்புறம் இன்னும் பல வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட இருந்து பணத்த வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் ஓப்பன்ஏயும் பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு $1 பில்லியன் கிட்ட ஆந்த்ரோபிக்கும், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு $300 மில்லியன் கிட்ட, ஸோ ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கிட்டயும் வாங்குறாங்க. ஸோ, இதில ஆந்த்ரோபிக்ல பெரிய அளவுக்கு பல இன்வெஸ்டர் சேர்த்து தான் இந்த $1 பில்லியன் முதலீடு பண்றாங்க. இப்ப என்ன ஒரு செய்தினா, இந்த 2 நிறுவனங்களுமே அவங்களுடைய அந்த பிசினஸ வந்து இன்னும் எளிமையாக்குறதுக்கு அந்த ஏஐ டூல இன்டகிரேட் பண்றதுக்கான ஒரு வேலையில ஈடுபட போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த ஒரு செயல்பாடுனால ட்ரெடிஷனல் சாஸ் கம்பெனிஸான இந்த கம்பெனிஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஆக்சென்சர் போன்ற கம்பெனிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ பரவலா வந்து பரவப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படி நான் நினைக்கல. ஸோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஆனாலும் எனக்கு இந்த ஸ்பேஸ்ல ரொம்பவே வந்து நம்பிக்கை இருக்கு. அதனால நான் தொடர்ந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிய மட்டும் தான் பார்க்குறேனே தவிர, ஸோ பெரிய ரிஸ்க்க வந்து நான் ஃபீல் பண்ணல. பட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோல ஒரு பெர்சன்ட் இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்ல. ஸோ, மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஐடியா இருந்தா தான் ப்ராப்ளம். ஸோ, நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படி கிடையாது. எஃப்எம்சிஜிக்கு என்ன முக்கியத்துவம் குடுக்குறோம், வங்கிகளுக்கு என்ன முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே முக்கியத்துவம் தான் இங்க ஐடி பங்குகளுக்கும் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ, ரொம்ப வெயிட்டேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம ஏத்தல. ஏன்னா, இப்போதைக்கு இந்த 3 ஸ்பேஸ் வந்து நமக்கு சூப்பரான ஒரு ஸ்பேஸா இருந்தது. ஸோ, அதனால ஓரளவு கரெக்ட்டான ஒரு முதலீடு, ஒரு ஈக்குவலான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் அதுக்காக இந்த இடத்துல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இன்கேஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஐடி கம்பெனிஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஐடி கம்பெனிஸ்னால பெரிய அளவுக்கான வேலைவாய்ப்புகள் இழப்பு வந்து ஏற்படும். இந்த இழப்புனால இந்தியால இருக்கக்கூடிய எல்லா செக்டார் நிறுவனங்களுமே ஒன் பை ஒன்னா செயின் ரியாக்ஷன் ஆட்டம் பாதிக்கப்படும். இதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஐடி விழுந்ததுன்னா மற்ற செக்டாரும் விழுகும். ஆனா என்ன ஒரு விஷயம், மற்ற செக்டார் எழுந்துரும் திருப்பி. ஆனா ஐடி திரும்ப எழுதுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேபி இந்த மாரி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்தா. பட் நான் என்ன இதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கைய வச்சிருக்கேன்னா, ஸோ இந்த நம்ம ஊர் ஐடி கம்பெனிஸும் சரி, குளோபல் ஐடி கம்பெனிஸும் சரி, ஏஐய அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள மற்ற பிஸ்னஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ, இப்போவே ஏஐலேருந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு கலங்கரை விளக்கமா வந்து தோணுது, தெரியுது. அதனால இது பக்கம் நான் இருக்கேன். ஸோ, என்ன நடக்குதுங்கிறத காலம் தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோஃபோர்ஜோட ரிசல்ட் வந்திருக்கு. எக்ஸலன்ட்டான ஒரு ரிசல்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ, இவங்களுடைய ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா வந்ததுக்கான ரீசன், ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 134% உயர்ந்திருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் தான். ஸோ, இதுதான் மெயின் ரீசன். ஆனா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது இந்த காலாண்டு பெட்டரா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30% உயர்ந்திருக்கு. காரணம் அமெரிக்கா ரீஜன்லேருந்து வந்த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்ட்டு வந்து கோஃபோர்ஜ் வந்து குடுத்துருக்காங்க நமக்கு இன்ஃபர்மேஷன. அதுபோக ஒரு கம்பெனி ஏஐ கம்பெனிய அக்யூர் பண்ண போறதாவும், ஒரு $2 பில்லியன் மதிப்புல அக்யூர் பண்ண போறதாவும் ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ, இது கோஃபோர்ஜ் கிட்டேருந்து வந்த அப்டேட். 600 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டா இந்த காலாண்டுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, டீல்ஸ் வின்னும் நல்லாவே வந்திருக்கு. பட் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், என்னதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும், ஸோ டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் இதனால இவங்களுடைய லாபம் நல்லா வந்து தூக்கலா இருக்கு. அதாவது டபுள் ஆன மாரி நமக்கு தெரியுது. இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு குரோத் இருக்கும். பட் அந்த நார்மல் குரோத்தே ஒரு பெட்டரான ஒரு குரோத்தா தான் இந்த கோஃபோர்ஜ்க்கு அமைஞ்சிருக்கும். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஐடிசி கிட்ட இருந்த அப்டேட். ஸோ இப்போ ஐடிசி தரப்புலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஸோ நாங்கள் எஃப்எம்சிஜி, ஹோட்டல், அதுக்கப்புறம் மற்ற இடத்துலையுமே வந்து பெரிய அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எஃப்எம்சிஜியை வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் தூக்கி நிறுத்த போகிறோம், இந்த இடத்துல முதலீடு அதிகமாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் மட்டும் இல்லாமல், ஸோ புது இந்த ஃப்ரெஷ் ப்ராடக்ட்லேயும் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு கேபெக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஐடிசியோட தலைவர் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 5 வருஷத்தில் 20,000 கோடி வரைக்கும் முதலீடு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஐடிசி கிட்ட இருந்து ஏற்படாமல் இருக்குது. பட் என்னைக்கு ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பார்ப்போம். நம்ம அப்பப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது எல்என்டி கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ எல்என்டியோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3% டிக்ளைன் ஆயிருக்கு. இது வந்து இயர் ஆன் இயரில். ஆனால் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மொத்த ரெவன்யூவில் 53% பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 53,000 54,000 கோடி கிட்ட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக வருமானத்தை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த எல்என்டி நிறுவனம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மிடில் ஈஸ்டோட பஞ்சாயத்துனால அடுத்த காலாண்டு மேபி ப்ரெஷரில் போகுமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணி வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னும் வந்து அந்த இடத்துல ப்ரெஷர் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ மேபி அதோட ஒரு இம்பேக்ட் வந்து அடுத்த காலாண்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அப்போ ஒரு பாதிப்பு கூட வந்து ஏற்படலாம். பட் இப்போதைக்கு ஒரு ரெக்கவர் நடந்திருக்கு. ஆனால் இந்த ப்ரைஸ் நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த எல்என்டியை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு நல்ல ப்ரைஸில் கிடச்சிதுன்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். அடுத்தது, ஸோ ஹீரோ மோட்டர் கார்ப்போட ரிசல்ட் வந்திருக்கு. 75 ரூபா வந்து டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஒரு 29% உயர்ந்திருக்கு. ரெவன்யூ ஒரு அதே சேம் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 29% ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் பார்க்கும்போது பெட்டராக தான் வந்து இருக்குது. ஸோ ஃப்ளாட்டு கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை ஹீரோ இந்த காலாண்டு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் இன்னும் வந்து ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆகணும். இதெல்லாம் பல காலாண்டுகளாக பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு நிறுவனமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. ஸோ இப்போது திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சில பங்குகள் இருக்குது. ஒன்று டாடா மோட்டார்ஸ், அடுத்தது மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ இந்த 2 இடத்துலையும் தான் பார்த்திங்கன்னா என்னோடய கவனம் பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. அதை பற்றி தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டடி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். எக்ஸாக்ட் ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்னைக்காச்சும் அந்த சான்ஸ் நான் எதிர்பார்க்குற அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை பார்த்திங்கன்னா அதில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எம்என்டமோட ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம அப்புறமா டீட்டெயில்டாக பார்ப்போம். பெட்டர் ரிசல்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அப்புறம் நம்ம பார்ப்போம். நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம். நான் வெயிட் பண்ணக்கூடிய 2 ஆட்டோ செக்டர் பங்குகள் எம்என்டம், இன்னொன்று டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். பெஸ்ட் சான்ஸ் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டிசிஎஸில் என்னோடய பிளான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த எம்என்டம் அடுத்தது டாடா மோட்டார்ஸில் அமையும். மேபி எம்என்டமில் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் டாடா மோட்டார்ஸில் அந்த மாதிரியான பிளானை தான் நான் போட்டிருக்கேன். வெயிட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் நான் நினைக்கிறேன். அதற்கான பணத்தையும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல வந்து நான் முதலீடு பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நார்மல் ஃபண்டில் வந்து போட்டுட்ருக்கேன். என்றைக்கு வாய்ப்பு வருதோ அதை உடச்சி கண்டிப்பாக இந்த இடத்துல போடுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேயில் இன்டெல் பார்த்திங்கன்னா சக்கப்போடு போட்டுட்ருக்கு. கரண்ட்டாக ஒரு 14% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்டெல் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்க்கவே பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்குது. சரியான ஒரு ஏற்றம். ஸோ இந்த பங்கு இவ்வளோ தூரம் ஏறினதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஏற்றமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. ஸோ ஏற்றம் இறக்கம் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் வந்து இன்னி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்கூட தெரியுது பாருங்கள். அதுதான் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஸோ மெயின் ரீசன், ஏன்னா ஏஎம்டியும் அந்த டைமில் அட்ராக்டிவாக தான் இருந்தது. இன்டெலும் பார்த்திங்கன்னா நல்லா சரிவடைஞ்சிருந்தது. அதனால் நான் இன்டெலை பிக் பண்ணுறதுக்கான ரீசனே ஸோ ஃபவுண்ட்ரி தான். ஒரு பக்கம் சிப் பிஸ்னஸ் க்ரோவ் ஆகும், அதே சமயத்தில் ஃபவுண்ட்ரி பெரிய அளவுக்கு ஒரு முதுகெலும்பாக இன்டெலுக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு அட்வான்டேஜ், கூடுதலான அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பல கம்பெனிஸ் வந்து இப்போது கஸ்டம் சிப்ஸை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, டெஸ்லா, நிறைய பேர் கசகசன்னு வந்து சிப்பு தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக அது சிப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்டெலுக்கும் ப்ரெஷர் வரும், என்விடியாவுக்கும் ப்ரெஷர் வரும், ஏஎம்டிக்கும் ப்ரெஷர் வரும். ஆனால் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து
க்ரோவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நான் போனேன். ஸோ அதே மாரி தான் நடக்குது. Google கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. Apple கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ Tesla கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காங்க. Microsoft கிட்ட இருந்தும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது Intelஓட ஒரு அடுத்த மைல்ஸ்டோனா இருக்கும். ரெவென்யூ கொட்டும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் இந்த வருஷத்துல நடந்துராது. இதெல்லாம் அடுத்த வருஷம் தான் வந்து நடக்கும். ஆனா அதுக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா, பங்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் இன்னும் என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் Intelல நடக்க போகுதுன்ட்டு. ஆனா அதே சமயத்துல இத பற்றி நோவா நார்டிஸ்க் இன்னும் மற்ற பங்குகள் பற்றியான அப்டேட் வந்து ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நாளைக்கு காலையில வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ போஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவோட லிங்க்க டெலகிராம்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அதே மாரி நாளைக்கு நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணும்போதும், அப்ப நான் அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம விரிவா வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா, லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!